வணக்கம். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் பயன்பாடு குறித்த இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃபயர் மற்றும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் பயன்படுத்துவது பற்றி சரியான அறிவை பெறுவது மிகவும் முக்கியம். இந்த அமர்வுக்கு செல்வோம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் இறுதியில் உங்களால் ஃபயர் மற்றும் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் வரையறுக்க, ஃபயர் மற்றும் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் வகைகளை கண்டறிய, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் பயன்படுத்துவதற்கான நடைமுறைகளை குறிப்பிட முடியும். முதலில் ஃபயர் குறித்து அறிந்து கொள்வோம். ஃபயர் என்பது கம்பஸ்டபிள் பொருட்களை எரிப்பதாகும். தேவையில்லாத இடத்தில் அல்லது நிகழ்வில் ஏற்படும் ஃபயர் கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருத்தல் சொத்துக்கள் மற்றும் பொருட்களுக்கு சேதத்தை அல்லது அழிவை ஏற்படுத்தலாம். ஃபயர் மக்களை காயப்படுத்துகிறது, சில சமயங்களில் உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறது. எனவே தீயை தடுக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். 3 காரணிகளில் ஏதேனும் ஒன்றை நீக்குவதன் மூலம் ஃபயரை அணைக்கலாம். அதாவது ஃபியூவல், ஹீட் மற்றும் ஆக்சிஜன். ஃபயர் தொடர்ந்து எரிவதற்கு இந்த காரணிகள் ஒரு கலவையாக இருக்க வேண்டும். இவை ஒவ்வொன்றையும் சுருக்கமாக பார்ப்போம். ஃபியூவல் போதுமான அளவு ஆக்சிஜன் மற்றும் ஹீட் கொடுத்தால் எந்த திரவமும், திடப்பொருளும் அல்லது வாயுவும் எரியும். ஹீட் எரிபொருள் அதன் ஃப்ளாஷ் அண்ட் ஃபயர் பாயிண்டை அடையும் போது தீ பற்றுகிறது. ஆக்சிஜன் பொதுவாக நெருப்பை எரிய வைப்பதற்கு போதுமான அளவு ஆக்சிஜன் காற்றில் இருக்கிறது. காற்றில் 21% ஆக்சிஜன் உள்ளது. அடுத்து எக்ஸ்டிங்விஷிங் ஆஃப் ஃபயர்ஸ் குறித்து அறிந்து கொள்ளலாம். ஃபியூவல், ஹீட் அல்லது ஆக்சிஜன் ஆகிய 3 கலவை காரணிகளில் ஏதேனும் ஒன்றை தனிமைப்படுத்துவது அல்லது அகற்றுவது தீயை அணைக்கும். இதை அடைய 3 அடிப்படை வழிகள் உள்ளன. ஸ்டார்விங் த ஃபயர், ஸ்மதரிங், கூலிங். இவை ஒவ்வொன்றையும் விரிவாக பார்க்கலாம். நெருப்புக்கு அருகில் உள்ள எரிபொருளை அகற்றுவதன் மூலம் ஃபயரை ஸ்டார்விங் செய்யலாம். ஸ்மதரிங் நுரை, மணல் போன்றவற்றால் மூழ்குவதால் ஆக்சிஜன் கிடைப்பதிலிருந்து தீயை பிரிப்பதன் மூலம் ஸ்மதரிங் செய்யப்படுகிறது. கூலிங் வெப்பநிலையை குறைப்பதற்காக நீரை பயன்படுத்துவதன் மூலம் கூலிங் செய்யப்படுகிறது. ஃபயரை எப்படி தடுப்பது என்று அறிந்து கொள்வோம். பெரும்பாலான ஃபயர்ஸ் சிறிய திடீர் தீப்பொறிகளுடன் ஆரம்பிக்கின்றன. அவை கட்டுப்படுத்த முடியாத அளவு பெரிய ஃபயர்ஸாக மாறும் வரை கவனிக்கப்படாமல் எரிகின்றன. பெரும்பாலான தீ விபத்துகளை அதிக கவனத்துடனும் எளிய பொது அறிவு விதிகளை பின்பற்றுவதன் மூலமும் தடுக்க முடியும். மூலைகளில் குவிந்து கிடக்கும் கம்பஸ்டபிள் ரீஃப்யூஸில், அதாவது ஆயில் நனைக்கப்பட்ட காட்டன் கழிவுகள், மரத்துண்டுகள், பேப்பர் முதலியன ஃபயர் விபத்து ஏற்படும். குப்பைகளை சேகரிப்பு மையங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்களில் ஃபயர் ஏற்பதற்கு காரணம் தவறான பயன்பாடு அல்லது அலட்சியம். லூஸ் கனெக்ஷன், தவறாக மதிப்பிடப்பட்ட ஃபியூசஸ் அல்லது கேபிள்ஸ், ஓவர்லோடட் சர்க்யூட்ஸ் அதிக வெப்பத்தை ஏற்படுத்துகின்றன. இது ஃபயருக்கு வழிவகுக்கும். ஃபயர் ஆகக்கூடிய ஆடைகள் மற்றும் வேறு எதையும் ஹீட்டர்ஸ்களில் இருந்து வெகு தொலைவில் வைக்க வேண்டும். வேலை நாளின் முடிவில் ஹீட்டர் அணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். ஹைலி ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ் மற்றும் பெட்ரோலியம் மிக்சர்ஸ், அதாவது டின்னர், அடிசிவ் சொல்யூஷன்ஸ், சால்வென்ட்ஸ், கெரசீன், ஸ்பிரிட், எல்பிஜி கேஸ் போன்றவை எரியக்கூடிய பொருள் சேமிப்பு பகுதி எனப்படும் தனி இடத்தில் சேமிக்கப்பட வேண்டும். அடுத்து ஃபயர்ஸ் வகைகளையும் பரிந்துரைக்கப்பட்ட எக்ஸ்டிங்விஷிங் ஏஜென்ட்களையும் பார்ப்போம்.
எரிபொருளின் தன்மையை அடிப்படையாக கொண்டு கிளாஸ் A, B, C மற்றும் D என 4 வகைகளாக ஃபயர் வகைப்படுத்தப்படுகிறது. எலக்ட்ரிக்கல் மற்றும் கிச்சன் ஹசார்ட்கள் தொடர்பான தீ விபத்துகள் முறையே கிளாஸ் E மற்றும் வகுப்பு F என கீழே காட்டப்பட்டுள்ளபடி வகைப்படுத்தப்பட்டுள்ளன. எக்ஸ்டிங்விஷிங் ஏஜென்ட் என்றால் என்ன என்பதை இப்போது அறிந்து கொள்வோம். ஒரு ஏஜென்ட் என்பது ஃபயரை அணைக்க பயன்படுத்தப்படும் பொருளாகும். மேலும் இது வழக்கமாக, ஆனால் எப்போதுமில்லை, ஃபயர் எக்ஸ்டிங்விஷரில் தீயில் தெளிப்பதற்கான ஒரு பொறிமுறையை கொண்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட வகை ஃபயருக்கு சரியான வகை ஏஜெண்டை பயன்படுத்துவதை அறிந்து கொள்வது அவசியம். தவறான ஒன்றை பயன்படுத்துவது நிலைமையை மோசமாக்கும் என்பதையும் அறிந்து கொள்வதும் அவசியம். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் என்றால் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் என்பது ஒரு செயலில் உள்ள ஃபயர் பாதுகாப்பு சாதனமாகும். இது சிறிய ஃபயரை அணைக்க அல்லது கட்டுப்படுத்த பெரும்பாலும் அவசர காலங்களில் பயன்படுகிறது. பல்வேறு வகையான ஃபயர்களை அணைப்பதற்கு வெவ்வேறு வகையான தீயணைப்பு ஏஜென்ட்களை கொண்ட பல வகை ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் உள்ளன. இப்பொழுது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்களின் வகைகளை பார்ப்போம். முதன்மையாக 5 வகை ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் உள்ளன. அவை நீர், நுரை, பவுடர், கார்பன் டை ஆக்சைடு, வெட் கெமிக்கல். இவை ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். முதலில் வாட்டர் பேஸ்ட் எக்ஸ்டிங்விஷர்ஸ் குறித்து அறிந்து கொள்வோம். வாட்டர் பேஸ்ட் எக்ஸ்டிங்விஷர்ஸ் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படுவதாகும். இது திண்மப் பொருள்களில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இதில் பேப்பர், மரம் அல்லது வேறு ஏதாவது திண்ம எரிபொருள் அடங்கும். வாட்டர் பேஸ்ட் எக்ஸ்டிங்விஷர்ஸ் முக்கியமாக தண்ணீரால் நிரப்பப்படுகின்றன. இது வெளிவர உதவும் கம்ப்ரஸ்ட் ஏரை பயன்படுத்துகிறது. சிலவற்றில் ஒரு ஆடிட்டிவ் இருக்கும். அவை மிகவும் பயனுள்ளதாக இருக்க உதவுகிறது. இப்பொழுது ஃபோம் எக்ஸ்டிங்விஷர்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபோம் எக்ஸ்டிங்விஷர்ஸ் பெட்ரோல் அல்லது டீசல் போன்ற திரவ எரிபொருளை அணைக்க பயன்படுத்தப்படுகிறது. இவற்றை திண்ம எரிபொருளை எரிக்கவும் வாட்டர் பேஸ்ட் எக்ஸ்டிங்விஷர்ஸ் போல பயன்படுத்தலாம். ஃபோம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் நீர் அடிப்படையிலானவை. எனவே அவை திண்ம எரிபொருள் மீது பயன்படுத்தலாம். மேலும் கூலிங் எஃபெக்டை கொண்டுள்ளது. அவற்றில் அக்வஸ் ஃபில்ம் ஃபார்மிங் ஃபோம் உள்ளது. இது தீயை அணைக்கும் மற்றும் எந்த எரியக்கூடிய நீராவிகளையும் மூடுகிறது. இது தீ எரிவதை தடுக்கும். அதனால்தான் அவை எரியக்கூடிய திரவங்களை கையாள பயன்படுகின்றன. ஃப்ளேமபிள் கேஸஸ், ஃப்ளேமபிள் மெட்டல், எலக்ட்ரிக்கல் ஃபயர்ஸ் அண்ட் குக்கிங் ஆயில் ஃபயர்ஸ் ஆகியவற்றில் இதை பயன்படுத்தக்கூடாது. இப்போது கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்டிங்விஷர்களை பற்றி அறிந்து கொள்வோம். கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்டிங்விஷர்கள் பொதுவாக மின் சாதனங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அவைகளை ஃபோம் எக்ஸ்டிங்விஷர்ஸ் போல எரியக்கூடிய திரவங்களை அணைக்கவும் பயன்படுத்தலாம். கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்டிங்விஷர்கள் பொதுவாக திறந்த வெளியில் பயனுள்ளதாக இருப்பதில்லை. கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்டிங்விஷர்கள் எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு சரியானதாக இருப்பதால் அவற்றை பொதுவாக அலுவலகங்களிலும் அதிக மின்சார கருவிகள் இருக்கும் இடத்திலும் காணலாம். கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்டிங்விஷர்களில் கருப்பு லேபிள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து ட்ரை பவுடர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் பற்றி அறிந்து கொள்வோம். ட்ரை பவுடர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் பெரும்பாலும் மின்சார கருவிகளையும் உள்ளடக்கிய அனைத்து வகை ஃபயருக்கும் பயன்படுத்தலாம். ட்ரை பவுடர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் A, B மற்றும் C தீ வகைகளில் பயன்படுத்தலாம். இது மெக்னீசியம் மற்றும் டைட்டேனியம் போன்ற உலோகங்களில் ஏற்படும் D வகை ஃபயரை அணைக்கவும் பயன்படுத்தலாம். பவுடர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் எரிபொருள் மூலத்தை மூடவும் தீயை ஸ்மதரும் செய்கின்றன. ஆகையால்
அவை எரிபொருளுக்கு ஆக்சிஜன் செல்வதை நிறுத்தும். ட்ரை பவுடர் எக்ஸ்டிங்விஷர்களை 4 புறமும் அடைக்கப்பட்ட பகுதிகளில் பயன்படுத்தக்கூடாது, ஏனெனில் வெளியிடப்படும் துகள்கள் எளிதாக சுவாசிக்க வாய்ப்புள்ளது. ட்ரை பவுடர் எக்ஸ்டிங்விஷர்களை ஆயில் ஃபயர்களில் பயன்படுத்த முடியாது. ட்ரை பவுடர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் ஊதா லேபிளை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து வெட் கெமிக்கல் எக்ஸ்டிங்விஷர்ஸ் குறித்து அறிந்து கொள்வோம். வெட் கெமிக்கல் எக்ஸ்டிங்விஷர்ஸ் குறிப்பாக சமையல் ஆயில் மற்றும் கொழுப்புகளை எரிபொருளாக கொண்ட ஃபியூயலில் பயன்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த வகையான எக்ஸ்டிங்விஷர் தீயை குளிர்வித்தல் மற்றும் ஸ்மதஸ் என இரண்டையும் செய்கிறது. இதை ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ், ஃப்ளேமபிள் கேஸஸ், ஃப்ளேமபிள் மெட்டல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபயர்ஸ் ஆகியவற்றின் மேல் இதை பயன்படுத்தக்கூடாது. வெட் கெமிக்கல் எக்ஸ்டிங்விஷர்களில் மஞ்சள் லேபிள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸில் பணிபுரியும் செயல்முறையை பார்ப்போம். இந்த செயல்முறையில் முக்கியமாக 3 முறைகள் உள்ளன. ஸ்டெப் 1 எச்சரிக்கை கொடுத்தல். ஸ்டெப் 2 ஃபயரின் வகையை கண்டறிதல். ஸ்டெப் 3 ஃபயரை அணைத்தல். இப்பொழுது ஒவ்வொன்றை பற்றியும் விரிவாக அறிந்து கொள்வோம். முதலில் எச்சரிக்கை கொடுக்கும் நிலையை பார்ப்போம். தீயை கண்டவுடன் ஃபயர் 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 என சத்தமிட்டு சுற்றியுள்ள மக்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும். தீ அணைப்பு துறைக்கு தெரிவிக்கவும் அல்லது தெரிவிக்க உடனடியாக ஏற்பாடு செய்யவும். எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்துவிட்டு வெளியேறுமாறு அவர்களை அறிவுறுத்தவும். மின் இணைப்பை நிறுத்தவும். ஃபயருக்கு அருகில் மக்களை செல்ல அனுமதிக்காதீர்கள். அடுத்து ஃபயரின் வகையை கண்டறியும் கட்டத்தை பற்றி அறிந்து கொள்வோம். ஃபயரின் வகையை ஆய்வு செய்து எந்த வகை ஃபயர் என கண்டறியவும். ஃப்ளேமபிள் ஃபியூவல்ஸ் போன்ற பி வகை ஃபயராக இருந்தால் கார்பன் டை ஆக்சைடு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை பயன்படுத்தவும். கார்பன் டை ஆக்சைடு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை கண்டுபிடித்து எடுக்கவும். அதன் காலாவதி தேதியை பார்க்கவும். அடுத்து எக்ஸ்டிங்விஷன் நிலைக்கு செல்வோம். சீலை உடைக்கவும். கைப்பிடியில் இருந்து சேஃப்டி பின்னை இழுக்கவும். பின் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரின் மேல்புறத்தில் அமைந்துள்ளது. எக்ஸ்டிங்விஷர் நாசில் அல்லது ஹோஸை நெருப்பின் அடிப்பகுதிக்கு குறிவைக்கவும். இது எரிபொருளின் மூலத்தை அகற்றும். நீங்கள் சற்று குனிந்து நிற்கவும். ஏஜெண்டை வெளியேற்ற கைப்பிடி நெம்புகோலை மெதுவாக திருகவும். ஒரு பக்கத்திலிருந்து ஒரு பக்கத்திற்கு தோராயமாக 15 சென்டிமீட்டர் அளவுக்கு எரிபொருள் மீது தீ அணையும் வரை தெளிக்கவும். இந்த நடைமுறையின் போது எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் பற்றி அறிந்து கொள்வோம். தீயை அணைக்கும்போது தீ சுடர்விட்டு எரியலாம். தீயை உடனடியாக அணைத்துவிட்டால் பயப்பட தேவையில்லை. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்களை பயன்படுத்திய பிறகும் தீ கட்டுக்குள் வரவில்லையெனில் நீங்கள் அந்த இடத்தை விட்டு சென்றுவிடவும். நச்சுப்புகையை வெளியிடும் தீயை அணைக்க முயற்சிக்காதீர்கள். அதை தீயணைப்பு வீரர்களிடம் விற்றுவிடுங்கள். இந்த அமர்வில் இதுவரை நாம் கீழ்க்கண்டவற்றை அறிந்து கொண்டோம். ஃபயர் மற்றும் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ், ஃபயரின் வகைகள் மற்றும் ஃபயர் அண்ட் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்களை கண்டறிதல், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்களை பயன்படுத்துவதற்கான நடைமுறைகளை குறிப்பிடுதல். இதுவரை ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ்கள் குறித்த அனைத்து தகவல்களையும் பார்த்தோம். எல்லா கருத்துகளையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திக்கலாம்.